தேனியில் நிதி நிறுவன மோசடியில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தேனி அருகே உள்ள வடபுதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 37 வயது பிரேமா. இவர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மகளிர் கடன் திட்டம் தொடர்பாக தேனி ரத்தினம் நகரைச் சேர்ந்த மணிகண்டன் கார்த்திகா தம்பதியிடம் விசாரித்துள்ளார். அப்போது தான் மேலாளராக பணிபுரியும் தேனி சுக்குவாடன்பட்டியில் இயங்கும் தாய் தமிழ்நாடு அக்ரோ பர்பஸ் என்ற நிதி நிறுவனத்தில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 1 வருடத்தில் 1,24,000 ரூபாய் பணம் கிடைக்கும் என்று மணிகண்டன் கூறியிருக்கிறார். மேலும் இந்த நிதி நிறுவனத்தில் திருப்பூர் பாளையாக்காடு பகுதியைச் சேர்ந்த சரண்யா தேவி, சரவணன் பாலகுமார் மற்றும் தனபால் ஆகியோர் இயக்குநர்களாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதனை நம்பிய பிரேமா 11 தவணைகளில் 47 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அந்த பணத்திற்கு ஈடாக 11 பாண்டு பத்திரங்களை நிதி நிறுவன இயக்குநர்கள் வழங்கியுள்ளனர். அவரைத் தொடர்ந்து பிரேமாவின் தாயார் 1 லட்சம் ரூபாயும், உறவினர் ஒருவர் 50,000 ரூபாய் என மொத்தம் 48,50,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளனர். அதோடு நிதி நிறுவனத்தின் இயக்குநராகும் தகுதி உங்களுக்கு இருப்பதாக கூறி பிரேமாவிடம் மேலும் 25 லட்சம் ரூபாய் பணத்தை மேலாளர் மணிகண்டன் பெற்றுள்ளார். மொத்தமாக 73,50,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்ட நிதி நிறுவனத்தினர் முதலீடுக்கான முதிர்வு காலம் முடிந்த பின்னர் முதிர்வு தொகையோடு கூடிய முதலீட்டு பணத்தை திரும்ப தராமல் இழுத்தடித்து வந்துள்ளனர். மேலும் பணத்தை திருப்பி கேட்டதால் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி பாதிக்கப்பட்ட பிரேமா தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் மேலும் 7 நபர்களிடம் வேலை வாங்கி தருவதாக கூறி நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்யும்படி கூறி 26 லட்சம் ரூபாயை முதலீடாக பெற்று ஏமாற்றியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார் 1 கோடி ரூபாயை முதலீடாக பெற்ற நிதி நிறுவனம் திடீரென்று மூடப்பட்டு விட்டது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட தாய் தமிழ்நாடு அக்ரோ பர்பஸ் நிதி நிறுவனம் மற்றும் அதன் இயக்குநர்களான திருப்பூர் சரண்யா தேவி, சரவணன் பாலகுமார், தனபால் மற்றும் மேலாளர் தேனி மணிகண்டன், அவரது மனைவி கார்த்திகா, களப்பணியாளர்கள் விஜயன் மற்றும் ராமகிருஷ்ணன் என 8 பேர் மீது கடந்த ஜூன் 21ஆம் தேதியன்று தேனி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கூட்டுச் சதி சேர்ந்து நம்பிக்கை மோசடி, கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இதே பாணியில் தாய் தமிழ்நாடு அக்ரோ பர்பஸ் நிதி நிறுவனத்தின் பெயரில் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததும் தெரியவந்தது. அது தொடர்பாக நிதி நிறுவனத்தின் மேலாளரான தேனி மணிகண்டனை கடந்த ஜூன் 26ஆம் தேதி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக திருப்பூரைச் சேர்ந்த தனபால் என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள மேலும் சிலரையும் தீவிரமாக தேடி வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.